வெல்கம் டு சந்தி குட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சந்தி குட்டி சேனல் மூலிமா ரொம்பவே சாஃப்டான டேஸ்டியான ஹோட்டலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா உபரியாக அதாவது பூரிகை மாதிரி நல்லா நமக்கு நல்லா பஃபியாக சப்பாத்தி கிடைக்குங்க. அந்த சப்பாத்தி வீட்லேயே எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று வச்சுக்கிட்டுங்க. இப்போ 1 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன். மிக்சிங் பவுலில் நான் சேர்த்துக்கிட்டேங்க. திரும்ப அதே பவுலால் 1/2 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேங்க. இப்போ அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சப்பாத்திக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 50 ml அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க உப்பு, மைதா, கோதுமை மாவு இது எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்ல அகலமான பாத்திரம் எடுத்துக்குங்க. அப்போ தான் நமக்கு பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த அளவு பிசைஞ்சு எடுத்துக்கிட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. எடுத்த உடனே அதிகமான தண்ணி சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கணும், ரொம்ப திக்னஸாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த மாவு காஞ்சி வராமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் மேல் மாவு காஞ்சி வராமல் நமக்கு நல்லா ஒரு சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். பாருங்கள், இது போல் செய்து விட்டுக்கிட்டு இது மேலே ஒரு காட்டன் கிளாத்தோ அப்படி இல்லைன்னா ஒரு மூடி போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் முழுமையாக நல்லா ஊறி வரட்டுங்க. ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். இது எந்த அளவுக்கு ஊறி வருதோ அந்த அளவுக்கு நல்லா நமக்கு ஒரு சாஃப்டான சப்பாத்தி கிடைக்குங்க. இப்போ இது நல்லா ஒரு கிளாத்தை போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. பாருங்கள், ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறி வந்திருக்கு பாருங்கள். ஒரு முறை நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. அப்போ தான் அந்த மேல் மாவெல்லாம் உள் பக்கம் சேர்ந்துட்டு நல்லா ஒரு சாஃப்டான சப்பாத்தி நமக்கு கிடைக்கும். இது போல தான் இருக்கணும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது மாவு. இப்போ பார்த்திங்கன்னா கையில் மாவோ அப்படி இல்லைன்னா ஆயிலை அப்ளை பண்ணிக்கோங்க. கையில் ஒட்டி வராமல் இருக்கிறதுக்காக. இன்றைக்கி நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ எந்த அளவுக்கு சப்பாத்தியோட சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் செய்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது போல் மாவு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டு இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டைகளை இது போல் நீங்கள் செய்து வச்சுக்கோங்க. இப்போ ரொட்டி கட்டையால் இது போல் தேய்ச்சி விடுங்க. கொஞ்சம் இலக்கமாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் நல்லா சாஃப்டான சப்பாத்தி கிடைக்குங்க. பாருங்கள், இது போல் நான் செய்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிடலாம். மீடியமான ஃப்ளேமில் நம்ம அப்படியே போட்டு விட்டுக்கலாம். போட்டு விட்டுட்டு இது போல் நீங்கள் திருப்பி விட்டிங்களன்னா நல்ல ஒரு சாஃப்டான சப்பாத்தி நமக்கு கிடைக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆயில் நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இது போல் நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. ப்ரெஸ் பண்ணி கொடுக்கும்போது உள்ளே இருக்கிற மாவு நல்லா உப்பி வரும். இப்போ இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இன்னொரு சைடும் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம மைதா மாவு சேர்த்துருக்கிறதுனால ஒரு சாஃப்டான சப்பாத்தி நமக்கு கிடைக்குங்க. இப்போ அதிக நேரம் எடுத்தாலையும்
நல்லா சாஃப்டாகவே இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதே போல் எல்லா சப்பாத்திகளும் நம்ம செய்து முடிச்சுட்டு பார்க்கலாம். சாஃப்டான டேஸ்டியான சப்பாத்தி வந்து நம்ம செய்து முடிச்சிட்டுங்க. இதே போல் நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். 2 நாள் வச்சிருந்து கூட நம்ம சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. இந்த சப்பாத்தி ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சந்திக்குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.